வணக்கம் நண்பர்களே. ஒரு கசப்பான உண்மைய முகத்துக்கு நேரா சொல்லட்டா? இந்த உலகம் பலவீனமானவர்களை மிதிக்கும், ஆனால் பலம் வாய்ந்தவர்களை வணங்கும். நான் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் உதவி செய்றவன் அப்படின்னு சொல்றதால இங்க யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு கூட்டத்துல நீங்க நின்னாலும் ஏன் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல? சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தனிடம் சொன்னார், பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது சீர வேண்டும், இல்லையென்றால் ஊர்வலம் எல்லாம் அதை மிதித்துச் செல்லும். நீங்க நல்லவரா இருங்க, ஆனால் ஏமாளியா இருக்காதீங்க. மரியாதை என்பது தானாக கிடைப்பதல்ல, அது பிடுங்கி எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களை அலட்சியம் செய்பவர்கள் மத்தியில் ஒரு ராஜாவைப் போல நிமிர்ந்து நிற்க சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்திலும் சாணக்கிய நீதியிலும் சொன்ன 10 ரகசியங்களைத்தான் நாம பார்க்க போறோம். இது வெறும் அறிவுரை அல்ல, இது ஒரு போர் வியூகம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கிறவங்க நிச்சயம் சாதாரண ஆளா வெளியே போக மாட்டீங்க, ஒரு ராஜாவா உணர்வீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உன் மதிப்பை எப்படி 10 மடங்கு உயர்த்துவது, அதற்கான வழிதான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ரகசியம், உன்னை நீ அறி. உன் பலம் என்னவென்று தெரியாதவரை களத்தில் இறங்காதே. பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? தங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரியாமலே எல்லார்கிட்டையும் போய் நிக்கிறது. சாணக்கியர் சொல்றார், யார் ஒருவன் தன்னுடைய திறமையையும் தான் இருக்கும் சூழ்நிலையை முழுமையாக உணர்கிறானோ அவனை யாராலும் வெல்ல முடியாது. உங்ககிட்ட இருக்கிற தனித்திறமை என்ன? எதில் நீங்க ராஜா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைனா உலகம் உங்களை ஒரு சாதாரண ஆளாகத்தான் பார்க்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு என்னை யாரும் மதிக்கலையே என்று புலம்புவதில் அர்த்தமே இல்லை. தன்னை தான் உணர்ந்தவன்தான் உலகத்தை ஆள முடியும். ஒரு சிங்கம் தன்னை ஒருபோதும் ஆடு என்று நினைப்பதில்லை. நீங்க உங்களை ஒரு ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். உன் மதிப்பை நீயே உருமாக்கினால்தான் உண்டு. அது ரகசியம். அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு ராஜதந்திரம். ஒரு முட்டாள் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை ஊர் முழுக்க டண்டோரா போடுவான். ஆனால் ஒரு புத்திசாலி காரியம் முடியும் வரை மூச்சுவிட மாட்டான். சாணக்கியர் சொல்றார், உன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்தாதே, அது முடியும் வரை ரகசியமாக பாதுகாப்பவன்தான் வெற்றி பெறுகிறான். யாராவது கத்துறாங்கன்னா அவங்க கூட போட்டி போட்டு கத்தாதீங்க. உங்க அமைதி எதிராளிக்கு பயத்தை உருவாக்கணும். மர்மமா இருக்கிறவங்களை தான் இந்த உலகம் பயத்தோடவும் மரியாதையோடவும் பார்க்கும். எல்லாத்தையும் உளறிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சபையில் 100 வார்த்தை பேசுபவனை விட சரியான நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை பேசி அந்த இடத்தையே அதிர வைப்பவனே சிறந்தவன். தேவையான இடத்தில் குறைவான வார்த்தைகளை பேசுபவனே சபையை ஆள்கிறான். உங்கள் மௌனம் உங்கள் ஆளுமையின் அடையாளம். மூன்றாவது ரகசியம், அதிகமாக குனியாது முதுகில் சவாரி செய்வார்கள். காட்டில் நேராக இருக்கும் மரங்கள்தான் முதலில் வெட்டப்படும். அதேபோல வளைந்து கொடுக்கும் மனிதர்கள்தான் முதலில் சுரண்டப்படுவார்கள். இது சாணக்கியரின் மிக முக்கியமான பாடம். எல்லோரும் சொல்றதுக்கெல்லாம் சரி சரி என்று தலையாட்டுவது நல்ல குணம் அல்ல, அது ஒரு அடிமைத்தனம். எப்போ நீங்க எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறீங்களோ அப்பவே உங்க மதிப்பு 0 ஆகிவிடும். உங்களுக்கு பிடிக்காத உங்க சுயமரியாதையை சீண்டும் விஷயங்களுக்கு முகத்துக்கு நேராக நோ சொல்ல பழகுங்க. இவன்கிட்ட நம் பருப்பு வேகாதே அப்படின்னு எப்போ மத்தவங்க நினைக்கிறாங்களோ அப்போதான் உங்களுக்கான மரியாதை கூடும். மறுப்பு தெரிவிப்பது திமிரல்ல, அது உங்கள் எல்லைக்கோடு. எல்லைக்கோடு போடாத நிலமும் இல்லை சொல்லாத மனிதனும் உருப்பட முடியாது. நான்காவது ரகசியம், நன்றியுணர்வு ஒரு முதலீடு. சாணக்கியர் சொல்றார், உதவி செய்தவனை மறப்பவன் மனிதனே அல்ல. இது ஆன்மீகம் மட்டும் இல்ல, இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஒரு சின்ன உதவி கிடைச்சா கூட அதை மறக்காம திருப்பி செய்யுங்க. நன்றியுள்ள மனிதனை சுற்றிதான் ஒரு வலிமையான கூட்டம் சேரும். துரோகம் செய்பவனை உலகம் மன்னிக்காது, ஆனால் நன்றியுள்ளவனை உலகம் தலையில் தூக்கி வைக்கும். நன்றி என்பது பலவீனமான வார்த்தை அல்ல, அது ஒரு உறவு பாலம். யார் ஒருவர் தனக்கு கிடைத்த உதவிக்கு உண்மையாக இருக்கிறாரோ அவருக்கு தான் ஆபத்து காலத்தில் உதவ 10 பேர் வருவாங்க. உங்களுக்கான விசுவாசமான கூட்டத்தை உருவாக்க இதுவே வழி. நன்றியோடு இருங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்காதீங்க. ஐந்தாவது ரகசியம், அழகை விட பணத்தை விட அறிவு ஆபத்தானது. பணம் திருடப்படலாம், அழகு காலப்போக்கில் அழியும். ஆனால் ஒருவனிடம் இருக்கும் அறிவு, நாலேஜ், யாராலும் அழிக்க முடியாத ஆயுதம். சாணக்கியர் சொல்றார், ஒரு அரசன் தன் நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான்,
ஆனால் கற்றவன் சென்ற இடமெல்லாம் மதிக்கப்படுவான். ஒரு சபையில நீங்க பேசும் வார்த்தை அறிவார்ந்ததா இருந்தா அங்க இருக்கிற அத்தனை தலைகளும் உங்களை நோக்கியே திரும்பும். தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கோங்க. உங்க துறையில நீங்க தான் மாஸ்டர்னு நிரூபிங்க. சும்மா வெட்டியா பொழுத கழிக்காம அறிவை வளர்த்துக்கிட்டா நீங்க தேடி போய் மரியாதை கேட்க வேண்டாம், மரியாதை உங்களை தேடி வரும். அறிவு இருக்கிறவன் கிட்ட உலகம் மண்டியிடும். இதுதான் நிதர்சனம். பாயிண்ட் 6. எலவேட் அதர்ஸ். தலைவன் என்பவன் உருவாக்குபவன். 6வது ரகசியம், மற்றவர்களை உயர்த்துபவனே உண்மையான தலைவன். தனிமரம் தோப்பாகாது. சாணக்கியர் சந்திரகுப்தனை மட்டும் உருவாக்கவில்லை, ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்க கூட இருக்கிறவங்கள முன்னேற்றுங்க. நீங்க 4 பேருக்கு நல்லது செஞ்சா அந்த 4 பேரும் உங்களுக்கு அரணா நிப்பாங்க. சுயநலமா இருக்கிறவன யாருக்கும் பிடிக்காது. மற்றவர்களை வளர்த்து விடுவது உங்களை பலவீனமாக்காது, மாறாக உங்களை ஒரு தலைவனாக்கும். ஒரு கூட்டத்தில் மற்றவர்களை கைதூக்கி விடுறவன் எவனோ அவன்தான் அந்த கூட்டத்துக்கே தலைவனாகிறான். பொதுநலமா யோசிக்கிறவன இந்த உலகம் தலைவனா ஏத்துக்கிட்டு மரியாதை கொடுக்கும். கொடுக்கும் கையே ஓங்கி நிற்கும். 7வது ரகசியம், நேரத்தை கொல்பவன் தன்னைத்தானே கொல்கிறான். சாணக்கியர் காலத்தின் அருமையை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறார். இழந்த பொருளை சம்பாதிக்கலாம், இழந்த நேரத்தை 7 ஜென்மம் எடுத்தாலும் மீட்க முடியாது. வெட்டியா இருக்கிறவனுக்கு யாரும் மரியாதை தரமாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பிஸியா ஒரு குறிக்கோளோட இயங்குற மனுஷனை பார்த்தா ஒரு தனி மரியாதை வரும். உங்க நேரத்தை யாருக்காக செலவு பண்றீங்கன்னு யோசிங்க. தகுதியற்றவர்களுக்கு உங்கள் நேரத்தை தானமா கொடுக்காதீங்க. நீங்க சும்மா இருந்தா மற்றவங்க உங்களை அவங்க வேலைக்கு பயன்படுத்துவாங்க. உங்க டைம் காஸ்ட்லின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்க. உங்களை சந்திக்கணும்னா மற்றவங்க காத்திருக்கணுமே தவிர நீங்க காத்திருக்க கூடாது. சியம், எதிரியை மன்னிக்காதே, ஆனால் மறந்தும் கோபப்படாதே. உங்களை அவமானப்படுத்தினவங்களை நினைச்சு அழுதுட்டோ இல்ல அவங்க கிட்ட சண்டை போட்டோ நேரத்தை வீணாக்காதீங்க. சாணக்கியர் சொல்றார், உன் எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தண்டனை அவன் கண் முன்னாடி நீ மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்ந்து காட்டுவதுதான். கோபம் உன் புத்தியை அழிக்கும், ஆனால் வெற்றி உன் எதிரியை அழிக்கும். உங்க வளர்ச்சி எதிரியோட வயிற்றுல நெருப்பு அள்ளி கொட்டணும். பழி வாங்கிறத விட அலட்சியமா முன்னேறி போய்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க உச்சாணி கொம்பல இருக்கும்போது உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்களை அண்ணாந்து பாப்பான் பாருங்க, அதுதான் கெத்து. உங்க வெற்றி சத்தம் அவங்க காதை கிழிக்கணும். 9வது ரகசியம், பணமில்லாதவன் பிணம். கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா சாணக்கியர் சொல்றது இதுதான். பொருளாதாரம்தான் தர்மத்தின் வேர். கையில காசில்லைனா சொந்த பந்தம் கூட மதிக்காது. பணக்காரன் பொய் சொன்னா கூட அது வரலாறு. ஏழை உண்மை சொன்னா கூட அது உளறல். இதுதான் உலக நியதி. அதனால எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாருங்க. நேர்மையான வழியில பொருளாதார ரீதியா உங்களை வலுப்படுத்திக்கோங்க. பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு சுதந்திரம். யாரையும் சாராம தலை நிமிர்ந்து நிக்கணும்னா பாக்கெட்ல கனம் இருக்கணும். உழைங்க, உயருங்க. பணம் உங்ககிட்ட இருந்தா மரியாதை தானா வாசல்ல வந்து நிற்கும். 10வது ரகசியம், உலகத்தை ஆள நினைப்பவன் முதலில் தன்னை ஆள வேண்டும். புலன்களை அடக்கத் தெரியாதவன் ராஜாவாக இருந்தாலும் அழிந்து போவான் என்பது சாணக்கிய வாக்கு. மத்தவங்க மாறணும்னு காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க மாறுங்க. உங்க சோம்பேறித்தனத்தை எரிங்க, உங்க பயத்தை உடையுங்க, உங்க கெட்ட பழக்க வழக்கத்தை மாத்துங்க. ஒரு சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடி அது வெறும் கல்லுதான், ஆனா செதுக்கின பிறகுதான் அதுக்கு மரியாதை. உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. நீங்க மாறினா உலகம் உங்களை பார்க்கிற விதம் மாறும். மாற்றம் உனக்குள்ளிருந்து தொடங்கட்டும். வெற்றி உன்னை தேடி வரும். நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த 10 விஷயங்களும் படிக்கிறதுக்கு மட்டுமில்ல, இதை ஒரு ஆயுதமாய் எடுத்துக்கோங்க. உலகம் என்பது ஒரு போர்க்களம். இங்கே அழுதுகிட்டு நிக்கிறவனுக்கு இடம் இல்ல, அடிச்சு மேல ஏறுறவனுக்கு தான் இடம். இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை ஒரு ராஜாவா நினைச்சு செயல்படுங்க. உங்க மதிப்பு, உங்க மரியாதை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்தாச்சுன்னு நீங்க நம்புனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நான் ஒரு ராஜா
ஐ எம் அ கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ராஜாக்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.